சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ்லயே மோஸ்ட் ஃபேன் பேஸ் வச்சிருக்க டாப் 10 ஆக்டர்ஸ் யாருன்னு தான் போறோம். இது எல்லாமே IMDb ரேட் பண்ணி வச்ச ஆக்டர்ஸ் தாங்க. நம்பர் 10th பிளேஸ்ல எந்த ஒரு ஆக்டர் இருக்காருன்னா தெலுங்குலேயே ரொம்ப பெரிய ஸ்டாருங்க, மெகா ஸ்டார் சிரஞ்சீவி தான் இருக்காரு. இவர் தான் 10th பிளேஸ்ல இருக்காரு. இவருக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, இவருக்கு சவுத் இந்தியாவில் அதிகப்படியான ஃபேன் பேஸ் இருக்கு. அதனாலதான் இவர் 10th பிளேஸ்ல பிடிச்சிருக்காரு. நம்பர் 9th பிளேஸ்ல எந்த ஒரு நடிகர் இருக்காருன்னா நவரச நாயகன் இல்ல நடிப்பின் அரக்கன்னு சொல்லலாம். ஆக்டர் சூர்யா தாங்க இருக்காரு. இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. இவர் தமிழ் ஆக்டர்னால இவர் தமிழ் அதிக ஃபேன் பேஸ் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. பட் சவுத் இந்தியாவில் இவருக்கு ஏகப்பட்ட இடங்கள் அதிக ஃபேன் பேஸ் இருக்கு. தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த இடத்துலயும் இவருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக தான் இருக்கு. நம்பர் 8th பிளேஸ்ல எந்த ஒரு ஆக்டர் இருக்காருன்னா பவர் ஸ்டார் பவன் கல்யாண் தான் இருக்காரு. இவருக்கும் அதிகப்படியான ஃபேன் பேஸ் இருக்கு. இவரோட படங்களை நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஏன் தமிழ்ல கூட இவருக்கு அதிகப்படியான ஃபேன் பேஸ் இருக்கு. இவர் தெலுங்கு ஆக்டரா இருந்தாலும் இவருக்கு சவுத் இந்தியாவில் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. நம்பர் 7th தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுன்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு தெலுங்குல ஒரு சூப்பர் ஸ்டார் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இவர் தெலுங்குல இவருக்கு அதிக ஃபேன் பேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியாவில இவருக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல ஃபேன் பேஸ் இருக்கு. தமிழ்ல கூட இவரோட படங்களை நிறைய பேர் ரசிப்பாங்க. நம்பர் 6th பிளேஸ்ல எந்த ஒரு ஆக்டர் இருக்காருன்னா ஜூனியர் NTR தான் இருக்கு. இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குங்க. இவர் ஒரு தெலுங்கு நடிகரா இருந்தாலும் இவருக்கு தமிழ்லயும் ஃபேன் பேஸ் இருக்கு, மலையாளத்திலயும் ஃபேன் பேஸ் இருக்கு, ஹிந்திலயும் இவருக்கு ஒரு அளவு ஃபேன் பேஸ் இருக்குங்க. இவருக்கு இந்தியாவிலே நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. பட் இருந்தாலும் சவுத் இந்தியாவில இவருக்கு 6th பிளேஸ் தான் இருக்கு. நம்பர் 5th பிளேஸ்ல எந்த ஒரு ஆக்டர் இருக்காருன்னா ஸ்டைலிஷ் ஸ்டார் அல்லு அர்ஜுன் தாங்க இருக்காரு. இவர் பயங்கர ஸ்டைலிஷா இருப்பாரு. இவரோட ஆக்டிங் வைஸும் சரி, இவரோட பாட்டுக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. இவர் ஒரு தெலுங்கு ஆக்டரா இருந்தாலும் இவருக்கு தமிழ்லயும் சரி, மலையாளத்திலயும் சரி, கன்னடாலையும் சரி ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. இவர் லாஸ்டா நடிச்ச புஷ்பா 2 1000 crores கிராஸ் பண்ணதுனால இவரோட ஃபேன் பேஸ் எவ்வளவு இருக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்பர் 4th பிளேஸ்ல எந்த ஒரு ஆக்டர் இருக்காருன்னா AK அஜித் குமார் தான் இருக்காரு. இவர் ஒரு தமிழ் நடிகரா இருந்தாரு. இவருக்கும் சவுத் இந்தியாவில் ஏகப்பட்ட இடங்கள்ல ஃபேன் பேஸ் இருக்கு. இவரை தமிழ்ல செல்லமா இவரை ஏகப்பட்ட விஷயங்கள் கூப்பிடுவாங்க. அதுல ஒரு விஷயம் தான் தலன்னு கூப்பிடுறது. இவருக்கு ஒரு காலத்துல இருந்த ஃபேன் பேஸ் எந்த ஒரு நடிகருக்கும் இல்ல. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு காலத்துல ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. பட் இப்போ இவருக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் இல்ல. நம்பர் 3rd பிளேஸ்ல யார் இருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்காரு. இந்தியாவுக்கே ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் தான். தலைவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் எல்லா இடத்துலயுமே ஃபேன் பேஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அதனாலதான் இவர் சூப்பர் ஸ்டார்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, கேரளாலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, ஆந்திராலையும் சரி, எல்லா சைட்லயும் இவருக்கு அதிக ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால தான் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரும் செல்லமா கூப்பிடுறாங்க. நம்பர் 2ல ரொம்பவே ஃபேமஸான ஆக்டர் யாருன்னா ஆக்டர் பிரபாஸ் தாங்க. இவர் எப்போ பாகுபலி 1, 2 நடிச்சாரோ அப்பயும் இவரோட ஃபேன் பேஸ் எங்கேயோ போயிடுச்சு. இவர் பாகுபலிக்கு அடுத்தது இவர் நடிக்கிற எல்லா படமும் வேற லெவலில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால இவர் ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கிட்டாரு. இவருக்கு இந்தியா முழுக்க ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருந்தாலும் சவுத் இந்தியாவில் இவரோட மார்க்கெட் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. நம்பர் 1ல எந்த ஒரு நடிகர் இருக்காருன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும்னு யார் சொல்லலாம், அவர் தான் விஜய் தளபதி. தளபதி விஜய்க்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த அளவுக்கு இவரை கொண்டாடுறாங்க, அவ்வளோ ரசிக்கிறாங்க. இவரை சவுத் இந்தியாவில் மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஒரு கொண்டாடக்கூடிய ஆக்டரா இருக்காரு. இந்தியாவில இவருக்கு ஏகப்பட்ட இடத்துல ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு. சவுத் இந்தியாவிலே உங்களோட ஃபேவரட்டான ஹீரோ யாரு? காமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோனா நம்ம பெர்லின் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.